ஹாய். இப்போ அரிசி உப்புமா தாங்க செய்ய போகிறேன் டிஃபனுக்கு. பாருங்க, அரிசி எடுத்து உடச்சிக்கணும். மிக்சியில் போட்டு உடச்சிட்டோம். சாப்பாடு அரிசி இருக்குது இல்லையா, அந்த அரிசி எடுத்து மிக்சியில் போட்டு உடச்சிட்டேங்க. இப்போ இதை வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு உப்புமா செய்யணுங்க. இதை வறுத்துக்கலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி கிடையாது, வெங்காயம் பச்சை மிளகா 2 கருவேப்பிலை. இப்போ இந்த அரிசி தூள் பண்ண இல்லைங்களா, உடச்சிக்கணும் இல்லையா நோய் மாதிரி, இதை கொட்டி வறுத்து போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் எதுவுமே இப்போ சமையல் பண்ணுறது டிஃபன் செய்யறதுக்கு மாவு இல்லை, அப்புறம் ரவை இல்லை, எதுவுமே இல்லைன்னு வச்சுங்களேன். இது அரிசி இருக்குது, நமக்கு சாதம் வடிக்கிற அரிசி இருக்குது. டக்குன்னு சாப்பாடு பிடிக்காது ஒருத்துக்கு, காலையில் சாப்பிட்றதுக்கு டிஃபன் தான் பிடிக்கும். அதனால இது கடைன்னு செஞ்சிடலாங்க. குக்கரில் செஞ்சால் நல்லது, சீக்கிரம் வெந்துடும். நம்ம கடாயில் செஞ்சோம்னா வேகாது. குக்கரில் செஞ்சோம்னா 2 விசில் விட்டோம்னாக்கா சரியாயிடும். அது ரெடி, உப்புமா ரெடி. அரிசி உப்புமா நல்லா இருக்குங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சட்னியே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டுலாம். ஆனால் வறுக்கணும், நல்லா பொறுமையாக வறுக்கணும். நல்லா வாசனை வர அளவுக்கு, அரிசி வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். எதனா இருந்தால் எதுவுமே, ஏன்னா சாப்பாடு அரிசியில் எதுவும் இருக்காது மோஸ்ட்லியே. இருந்தாலும் அரிசி நல்லா வறுத்துக்கோங்க. பொறுக்கி எதனா கல்லுக்குள்ள இருந்தாலும் பொறுக்கிடுங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த அரிசி உப்புமா சாப்பிடணும்னு ஆசை. அது நான் செய்யணும்ட்டு செய்யலை. மாவு கூட இருக்குது, இருந்தாலும் அரிசி உப்புமா செஞ்சிடலாம். இதை வறுத்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு வறுத்துச்சுங்க. இந்த அரிசி வறுச்சு இந்த பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலரு சேஞ்ச் ஆகணும். அது மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா வாசனை வரும், நம்மளுக்கு நல்லா அரிசி வறுக்கிற வாசனை வரும். அது வறுத்துட்டோமா, இப்போ நம்ம இது கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ இது குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பெருங்காயம் எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துச்சுங்க. இது ஆஃப் பண்ணிடலாம், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு, ரொம்ப வறுத்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இது பெருங்காயம் தூள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுலேயே முறத்துலேயே கொட்டிக்கிறேன். ஆறணும் இல்லையா, முறத்துலேயே கொட்டிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணதாங்க, இது க்ளீன் பண்ணதான். அப்படி சப்போஸ் அரிசி கல்லா இருந்ததுனாக்கா வறுத்துட்டு இதே வைக்கிறேன் பாருங்க, ஞாபகம் இல்லாம வறுத்துட்டு இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுக்கலாம். கல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன் அரிசி, அப்போ என்ன பண்ணுங்க, வறுத்துட்டு இது கழுவிட்டு, ஏன்னா அது ஒரு சில அரிசிங்க நல்லா இருக்காது, அது கழுவிட்டு ஊற வச்சு அரிசிக்கணும். நம்ம அரிசி களையணும், அரிசி அரைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கணும். அது செஞ்சுட்டோம்னாக்கா நம்மளுக்கு கல் இருக்காது, அடியில் கல் நின்று போயிடும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில். இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றணும். பல கலன்னு இருக்கும், நல்லா இருக்கும். அப்போதான் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும் வாசனையா. ஒரு ஸ்பூன் இருக்கும் நெய் சேர்த்துருக்குறேன், அவ்வளோதான். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். அது இந்த செய்யறதுக்கு சூடு ஏறாது, ஏன்னா அது தடிப்பா இருக்குது இல்ல, அது ஏறாது. எல்லா வீடியோ போடுறது கிண்டல் பண்றாங்க. நீ வீடியோ போடுற, இப்படி போடுற எடு, யார் பாக்குறாங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்றாங்க. சொந்தங்களே உறவுகளே எல்லாம் இப்போ பேசுற மாதிரி இருக்காதீங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. ஆமா, நீ ஒரு வீடியோ போடுற, அதை பாக்குறாங்க, வேலை இல்லை அப்படின்றாங்க. அதனால நீங்களா தான் எனக்கு ஆதரவு வரணும். பூ விட்டுன்னு போறாங்க போல, பூ விட்டு போறாங்க. என்ன பண்றது, ஏதோ நம்ம போடுறோம், அவங்க எல்லாம் கிண்டலும் கேலியுமா பேசுறாங்க. பேசட்டும். அதனால நான் அதெல்லாம் இது பண்ணல.
இருக்கட்டும், பரவாயில்ல, பேசுறது நல்லா நன்மைக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை. சீரகம் போட்டுக்கலாங்க. என் வேதனை எனக்கு, உங்க வேதனை உங்களுக்குன்ற மாதிரி அவங்கவுங்க வேதனை அவங்கவுங்களுக்கு. அவ்வளோதான், கொடுங்க. போட்டோமா, சீரகம் போட்டோமா, கடுகு உளுந்து போட்டுடலாங்க. சரி, கடலைப்பருப்பு உளுந்து பாருங்க, நான் பேசின இருக்கிறதுல என்ன அதை கூட மறந்துடுவேன். அது அளந்துக்கணும் வேறங்க. அது எந்த கிணத்துல அளந்துட்டு இதில் கொட்டிக்கலாமான்னு பார்க்குறேன். அளந்துட்டு தண்ணி ஊற்றணும்ல, அளந்துடணும். அது மாதிரி ஜனங்க அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது எப்படி விடுவாரு கடவுளுக்கு தெரியாது. நான் போகிற யூடியூப் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகும்ன்றது எனக்கு தெரியல. நான் யார் பேசுறதுலாம் வந்து காதில் நான் எடுத்துக்கல. இருந்தாலும் ஒரு நேரம் மனசை அப்படியே நம்ம இது பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, வலிக்கிற மாதிரி. இருந்தாலும் நம்ம நேரம் இது கேட்குற நேரம், அவங்க பேசுகிற நேரம் அப்படின்னு நான் கேட்குறேன். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து அரைச்சி இது போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். இது வந்து என்னன்னா அர்ஜென்ட் சமையல், கடகடன்னு செய்யுது. ரொம்ப நேரம் நம்மளால இது செய்ய முடியாது, பசிக்குது ரொம்ப அப்படின்னா இதை செஞ்சிடலாம். போட்டோமா, வறுத்தமா, விசில விட்டோமா, அந்த மாதிரி அரிசி போட்டு வறுத்தமா, விசில விட்டோமா. இந்த அரிசி கொஞ்சம் மாவாயிடுச்சு இல்லை, பரவாயில்ல. அரைதான் இருக்குது. ஒன்று தண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு 2 2.5 கூட வைக்கலாம். ஏன்னா நல்லா இருக்கும். இது புழுங்கல் அரிசி தானே, புழுங்கல் அரிசி உப்புமா தாங்க இது. அதனால 2.5 வைக்கலாம். ஒரு 1.25 ஊற்றலாம். அரை இருக்குதா, அரைக்கு வந்து 1 ஒரு கூட எக்ஸ்ட்ரா ஊற்றணும். ஒரு 1/4 ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் வேலைங்க இது. தண்ணி பிடிச்சி ஊற்றிடலாம். இப்போ வந்து வதங்கிடுச்சுங்க. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிண்ணம் ஊற்றிடலாம். நல்லா சத்தங்க இதுக்கு வதங்கிடுச்சு. 1 ஊற்றிட்டேனுங்களா. இப்போ வந்து கூட அதான் 1.25 சொன்னேன் இல்லைங்களா, ஊற்றிட்டேன். அவ்வளோதான், ஓகே. அது அரைதான் இருந்தது. இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, பெருங்காயம் வந்து நம்ம இது கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போறோம் இல்லைங்களா, அதுக்காக இது. சீரகமும் பெருங்காயம் அதுதான் ஜீரணம் ஆகும் நம்மளுக்கு. இதுல இருந்து அது மாத்திரம் அவ்வளவுதாங்க. இது என்ன, தண்ணி கொதிச்ச உடனே நம்ம இந்த அரிசி போடுறோம், வறுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த அரிசியை போட்டுட்டு தண்ணி கொதிக்கிறப்ப அந்த அரிசி போட்டுட்டு விசில் விட்டுருவாங்க. விசில் விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க சமையல். அவ்வளோதான், ரெடி. உப்பா சட்னி ஒன்றுன்றவங்க சட்னி அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுன்னு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஏதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு அந்த தொக்கு மாதிரி இருக்குங்களா, அதை கூட வச்சு சாப்பிடுவாங்க. நான் வந்து அது வைக்கல, நான் அப்படியே தான் சாப்பிட போகிறோம். சர்க்கரை வச்சுப்பாங்க எங்கள் வீட்டில். சர்க்கரை வச்சு அது கூட கலந்து சாப்பிடுவாங்க. இது கொதிக்கிட்டங்க. உப்பு போடலைங்க, உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. அது கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிச்சதுனாக்கா அரிசி போட்டுடலாங்க. இப்போ வந்து தண்ணி கொதிக்குதுங்க. இந்த பாருங்க, நல்லா தெரியுது தண்ணி கொதிக்குதா பாருங்க. கொதிக்குது தண்ணி, அதனால கொதிக்குது பாருங்க தண்ணி. இப்போ நம்ம போட்டுக்கலாம். நல்லாவே கொதிக்குது. இப்போ இந்த அரிசி வந்து அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸ்லோ பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வறுத்து இது பண்ணிக்கிறேங்க. எல்லாரும் அப்லோட் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க அப்படியே வறுத்து போட்டுலாம் சொல்லாதீங்க. நான் நல்லா பொறுக்கி கிளீனாக எல்லாம் கழுவி உடச்சிட்டேன் காய வச்சு.
நீங்கள் வந்து அப்படியே போட்டுறாதீங்க. இது சாப்பாட்டு அரிசி, அதுவும் நல்லா நம்ம கடையில் வாங்கினது, அதனால் ஒன்றும் இருக்காது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், விசில் விட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சுங்க. விசில் வந்த உடனே 3 விசில் விட்டுருந்தாங்க. அது உப்புமா மாதிரி தானே, அது ஒன்றும் அப்படியே பழம் இருந்தாலும் ஓகே, உப்புமா மாதிரி. அதனால எல்லாம் போட்டாச்சு, மூடியாச்சு. அர்ஜென்ட் சமையல்னால் இதுதான். எனக்கு அடிக்கடி உப்புமா செஞ்சுப்பேன், ரவை இல்லை இன்னைக்கு, பசிக்குது, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்பவுமே இந்த நம்ம அரிசி உப்புமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு வறுத்து உடச்சி வறுத்துட்டேன். அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க சொந்தங்களே. ஏதோ தெரிஞ்சும் தெரியாமல் போடுறேன் வீடியோன்றது ரைட்டு. யாராவது பேசுகிறவங்க பேசி பண்ண போட்டோம். நீங்கள் பிடிச்சிருக்குன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு சிலர் பேசுகிறாங்க, எனக்கு தெரியலங்க, அதனால் அப்படி போட்டுருந்தேன். அதனால் நீங்கள் பிடிச்சிருக்குதுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்க. யாரும் ஆனால் பண்ணல, ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் சூப்பராக்கா பரவாயில்ல அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தர் சுத்தமாக பண்ணுறதில்ல. பண்ணுங்க, பரவாயில்ல, அதனால ஒன்றும் இல்லை. தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த வீடியோ போடாதீங்க, இந்த மாதிரி இது செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் கேட்குறேன், கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களால் வந்து ஃபோன் பண்ணிடலான்னு சொல்ல முடியாது. கமெண்ட் பண்ணுங்க. மணி ஆயிடுச்சு, அது விசில் வரட்டுங்க. ஒரு விசில் வந்துருக்குங்க, ஒரு விசில் வந்தது. இன்னும் 2 விசில் வரட்டும். 2வது விசில் வந்துச்சுன்னா இன்னும் ஒரு விசில் வரணும். வந்துச்சுன்னா நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க, 3 விசில் வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். விசில் போட்டோம், அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, விசில் போயிடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, பழன்னு ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, சூடா வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சர்க்கரை தான் வச்சு சாப்பிடணும், ரொம்ப பெருமாள் நல்லா இருக்கும். பாருங்க, ஆயில் பறகுது பாருங்க. எல்லாரும் வாங்க, அரிசி உப்புமா சாப்பிடலாம். நல்லா இருக்குங்க. அந்த வாசனை, நம்ம பொரி வச்சு வாசனை எப்படி வரும் அப்படி வருதுங்க. நல்லா பழம் தாங்க இருக்குது. நான் கூட இதுவாகிடணும்னு பார்த்தேன். நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்ங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க.